Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் விட்டுவிட்டு பெய்த மிதமான மழை மாலை மற்றும் இரவு நெடுநேரம் நீடித்து கொட்டி தீர்த்தது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், கொரடாச்சேரி, குடவாசல் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள், மாணவர்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். பொங்கல் பொருட்கள் வாங்கச் சென்றோர் சேரும் சகதியும் அடைந்து தவித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர் சிக்கினார். மதனப்பள்ளி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பதும் இருசக்கர வாகனங்களை திருடி விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் முன் கூட்டுறவு சார் பதிவாளர்கள் 4 பேரை அரசியல் காரணங்களை கூறி பணியிட மாறுதல் செய்ததை கண்டித்து கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வித முகாந்திரமும் இன்றி அரசியல் காரணங்களுக்காக 4 பேரை பணியிட மாறுதல் செய்து தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் உத்தரவு பிறப்பித்தார். இதனை ரத்து செய்ய கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் விடியாத ஸ்டாலின் அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிடில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். முன்னுதாரணம் ஆகிவிடும். இது மாவட்டத்தில் உள்ள நிர்வாகத்தினை குழப்பும், மேலும் ஊழியர்களுக்கு ஒரு மனச்சோர்வையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். எனவே இந்த பணியிட மாற்ற ஆணையை ரத்து செய்ய வேண்டி இன்று முதல் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உள்ளிருப்பு போராட்டத்திற்கு எங்களுடைய பணியிட மாற்றம் ரத்து செய்யப்படவில்லை என்றால் மீண்டும் மாநில மையம் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் இதே போன்று போராட்டங்கள் நடத்தி இந்த பணியிட மாற்ற ஆணையை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் துறைமுகத்தில் கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு தரை தட்டி பழுதானது. 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு கயிறுகள் அருந்து தடுப்பு கற்களில் தரை தட்டி நின்றதை மீனவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு பாதிக்கப்பட்ட விசைப்படகுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பங்குடியைச் சேர்ந்த இன்பரசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பது, விற்பனை செய்வது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அழகாம்பாள்புரம் அரசு பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த இன்பரசனை விக்னேஷ் தனது நண்பர்களோடு சேர்ந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனை அறிந்த இன்பரசனின் உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சட்டவிரோதமாக மயில்களை வேட்டையாடிய 5 பேர் பிடிபட்டனர். வளநாடு குளம் அருகே தனியாருக்கு சொந்தமான தென்னை பண்ணையில் இருந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி, திருப்பதி, கார்த்திக், பரத்குமார் மற்றும் கருப்பையா ஆகியோர் நாட்டு துப்பாக்கி மூலம் மயில்களை வேட்டையாடியதும் தெரியவந்தது. இதையடுத்து நாட்டு துப்பாக்கி, லைட்டுகள், வைப்ரேட்டர், கார், இறந்த நிலையில் 3 மயில்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு கூட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக திமுக கூட்டணி விசிக ஒன்றிய குழு உறுப்பினரே குற்றம் சாட்டினார். 2வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் சி.கோ. தியாகராஜன் தீயசக்தி திமுக ஒன்றிய குழு தலைவரிடம் தனது வார்டில் எந்தவொரு வளர்ச்சிப் பணியும் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பொது நிதியாக வழங்கப்பட்டுள்ள 200 கோடி ரூபாயில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். ஆட்சியரோ எனக்கு பேசலைன்னா திட்ட இயக்குனரோ இல்லை ஆர்டிஓ யாருன்னா தாண்டி வர இங்கே எனக்கு பதில் சொல்லலைன்னா நான் சத்தியமாக இங்கே சூசைட் பண்ணிப்பேங்க. நான் சாவத்து உண்மை இதுதாங்க நடக்கும். இல்லைன்னா நான் சத்தியமாக நீங்கள் செத்துலைன்னா எங்கள் அப்பனுக்கே நான் பொறுக்கலைங்க. நான் நீங்கள் நேர்மையாக முதலமைச்சருக்கு கூட நான் இது போட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு என் ஆட்சி இது என் மக்கள் எல்லாம் வரட்டும். நிலுவையில் உள்ள மானிய டீசலை உடனடியாக வழங்குமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டித்வா புயல் மற்றும் இலங்கை கடற்படை அட்டூழியம் போன்ற காரணங்களால் கடந்த 2 மாதங்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சரிவர செல்லாத நிலையில் தற்போது 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் விடியாத திமுக அரசு வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ள மானிய டீசலை தற்போது மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயத்துக்கு நவம்பர் மாசம் டீசல்
அந்த பெண்டிங் டீசல்களை எங்களுக்கு வழங்கணும். நாங்க மீன்துறை அதிகாரிகள்கிட்ட எங்களுக்கு பெண்டிங் டீசலை தாங்கன்னு சொல்லி நாங்க மனு செஞ்சிருக்கோம். ஆகவே இந்த மாதங்கள்ல அந்த பெண்டிங் டீசலை கொடுத்தாங்கன்னா ஏன்னா அந்த மழை காற்றெல்லாம் பேஞ்சிருக்கனால அடிச்சிருக்கனால அதிகமான இறால் மீன்பாடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டீசலை வச்சு நாங்க கடலுக்கு போனோம்னா எங்களுக்கு மாட்டு உரிய விலை கிடைக்கும், உரிய லாபம் கிடைக்கும். ஆகவே தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு அந்த மானிய டீசலை வழங்கணும். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வன உரிமை அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து தமிழ்நாடு பழங்குடியினர் மக்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொல்லிமலை மலைவாழ் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் 2006 வன உரிமை சட்டத்தின்படி வன அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு தங்களின் கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரித்தனர். வன உரிமை சட்டம் 2006 படி கொல்லிமலையில் இருக்கும் அனைத்து பழங்குடிகளுக்கும் அந்த வனத்தை சார்ந்து வனநிலத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு நாங்கள் வன உரிமை சட்டத்தின்படி முறையான கிராம சபை தீர்மானத்தோடு நாங்கள் மனு செய்து 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதுவரை அந்த பழங்குடி மக்களுக்கு பட்டா வழங்க மறுக்கிறது. பழங்குடி மக்கள் மீது இவர்கள் மறுக்கும் காரணத்தை பார்த்தால் எங்கள் மேல ஒரு அக்கறை இல்லாதது போல எங்களுக்கு தோணுகிறது. திருப்பூரில் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபடும் கேபிள் டிவி மாவட்ட மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு கேபிள் ஆபரேட்டர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் கேபிள் டிவி மாவட்ட மேலாளர் கௌதம் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களிடம் கையூட்டு பெற்று அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு இடையூறாக ஆங்காங்கே கேபிள்களை துண்டிப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் எச்சரித்தனர். கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கிறோம். அதிகாரி மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு கௌதம் தான் முழுக்க காரணமா இருக்கிறாரு. அவரு டிஎம்மா இருக்கிறாரு. நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டத்துக்கு அவர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாமே பிரைவேட்டு கிட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு துரோகம் பண்றாரு. அரசு கேபிள் ஓடுமான்றதே தெளிவா தெரியல. அவர் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க கண்டிப்பா தர்ணா போராட்டம் பண்ணுவோம். என்னுடைய கஸ்டமர் 700 பேரை கூட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க தர்ணா பண்ணுவோம். அரசு கேபிள் முழுசா ஓடணும், எல்லாருக்கும் நல்ல சேவை. வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே கோட்டச்சேரி பகுதியில் சட்டவிரோதமாக வெளிமாநில மது பாக்கெட் மற்றும் பாட்டில்களை விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். கோட்டச்சேரி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் மசிகம் பகுதியைச் சேர்ந்த வீரபாண்டி ஆகியோர் தங்களது வீடுகளில் வெளிமாநில மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த 30 வெளிமாநில மது பாக்கெட்டுகள் மற்றும் 10 மது பாட்டில்கள் சிக்கின. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கோஷ்டியூர், மணக்குடி, நாச்சியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருமருகல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையால் ஏரி, குளங்கள் நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சலவை பட்டறைக்கு குடிநீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் பைப்லைன் போடுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். ஆவணி பேரூர் மேல்முகம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு நீண்ட காலமாக குடிநீர் இணைப்பு வழங்காமல் அரசு மக்களை வஞ்சித்து வந்துள்ளது. இந்த நிலையில் இரவோடு இரவாக நகராட்சி ஊழியர்கள் குடிநீர் தடை செய்யப்பட்ட சலவை பட்டறைக்கு குடிநீர் இணைப்பு வழங்க பைப்லைன் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிகளை தடுத்து நிறுத்தினர். மக்களுக்கு குடிநீர் வழங்க திராணி இல்லாத விடியாத திமுக அரசு சலவை பட்டறைக்கு மட்டும் குடிநீர் இணைப்பு வழங்குவது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பொன்னேரி ஊராட்சியில் நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி வெண்டைக்காய் சாகுபடி அழிக்கப்பட்டதால் விவசாயி மயக்கமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான 8 ஏக்கர் 29 சென்ட் நிலத்தை அவர் முறைகேடாக அனுபவித்து வருவதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த வெண்டைக்காய் செடிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அழித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் முன்னறிவிப்பின்றி சாகுபடியை அழித்து பூர்வீக சொத்தை அராஜகமாக அரசு அதிகாரிகள் கைப்பற்றியதாக பாதிக்கப்பட்ட விவசாயி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினார்.
அரசுக்கும் எனது உடைமையும் எனது உயிரையும் எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த அரசு அதிகாரிகளால் இருக்கிறது. தயவு செய்து இந்த அரசு அதிகாரிகள் எனக்கு என்னோட நிலத்தை பன்னெடுங்காலமாக பல வருடங்களாக உள்ள நிலங்களை எடுத்து எங்களது பூர்வீக சொத்தை எடுத்து இனியொருத்திற்கு தானம் கொடுப்பதற்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வாடிக்கையாளரிடம் தங்க நகையை சீரமைத்து கொடுப்பதாக வாங்கி ஏமாற்றிய நகைக்கடை உரிமையாளர் சிக்கினார். கடைவீதி பகுதியில் நகைக்கடை நடத்தி வந்த ரமேஷ் என்பவரிடம் வளர்மதி என்பவர் 8 சவரன் தங்க நகைகளை வாங்கிய நிலையில் அதனை சீரமைக்க ரமேஷிடம் கொடுத்துள்ளார். ஆனால் வாங்கப்பட்ட நகைகளை வளர்மதிக்கு கொடுக்காமல் ரமேஷ் மாயமானார். இது குறித்த புகாரில் திருப்பூரில் இருந்த ரமேஷ் சிக்கினார்.